என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு நல்ல செய்தியோடுதான் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்னும் சற்று நேரம் உன் துரோகியின் இல்லத்தில் இருந்து உன் மனது எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஒன்று வரப்போகின்றது. அப்படி ஒரு நல்ல செய்தி நம்மை தேடி வரும் என்று என் குழந்தை நீ எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த வேளையில் உன் அப்பனின் மனதில் ஒரு ஆறுதலான செய்தி தரத்தான் போகின்றேன். ஆறுதலை மட்டும் அப்பன் கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை உன் வாழ்க்கையாக்கி உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன். இதில் எந்த அளவு உனக்கு சந்தேகம் வேண்டாம் என் குழந்தையே. அப்பன் வார்த்தைகள் முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் இதிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியினை பெற்று கொள்ளும் போது என் பிள்ளை, இந்த அப்பன் நம் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றார் என்று நீ யோசிக்கின்ற ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நம் வாழ்க்கையில் எந்த விஷயம் எல்லாம் இதுவரை நம் பாதித்தது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு செய்த துரோகம் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தது என்னவென்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் அத்தனை வழிகளையும் எத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதையெல்லாம் உனக்கு நினைவு வரும். மற்றவர்களால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதெல்லாம் ஏராளம் என்று இவர்களை பற்றி நீ அதிகமாக சிந்தித்ததனால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதுவெல்லாம் உனக்கு தெரியாமலேயே போய்விடும். இனிமேல் இதை இப்படியே விட்டுவிட வேண்டாம். இதற்கு மேலும் இது இப்படி தொடர்ந்து விடக்கூடாது. நான் அனுப்புகின்ற உன்னை சுற்றி நடக்க வேண்டியிருக்கின்ற நல்ல விஷயம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்து விட்டது. உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து வருகின்ற எல்லாம் உடனடியாக அப்பனிடத்தில் ஓடி வந்து விடுகின்றாய் அல்லவா? அப்பன் என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை கொடுக்கின்றார்கள், வேதனையை கொடுக்கின்றார்கள் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு குறிப்பிட்ட இந்த நபர் மூலம் உன் வாழ்க்கையில் மீண்டும் துன்பங்கள் வராதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இந்த சூழ்நிலை எல்லாம் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகளை கொடுத்து காத்து கொண்டிருக்கிறது. உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் அப்பனின் மனதில் தோன்றுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சிலர் உன் வாழ்க்கையில் பிரச்சனை குழப்பங்களையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எல்லோரும் என்றும் ஒரு நாள் உன் கைகளிடமிருந்து மிக பெரிய உதவிகளை பெற்றவர்கள். அதுவும் சாதாரணமாக அல்ல. இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் நீதான் அவர்களுக்கெல்லாம் முக்கியமான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு கொடுத்த பிரச்சனை எல்லாம் உன்னால் தீர்க்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் செய்த நிலை எல்லாம் அது மட்டும் அல்ல, உங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக பெருமை தன் பெரியவன் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இப்பொழுது அதிகமாக வந்து விட்டது. அதனால் அவர்கள் உன்னை பழி வாங்க துடிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, எது நடந்தாலும் அதில் உன்னை மீட்டெடுக்க இந்த அப்பன் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதை பற்றியும் பயம் உனக்கு இனி தேவை கிடையாது. இனி எந்த நிலை கண்டும் நீ அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் எதையும் எண்ணுகின்ற எண்ணம் உனக்கு வேண்டாம். யார் நினைத்தாலும் எதுவும் செய்துவிட முடியாது. எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பு கவசமாக நான் உன்னை காத்திருக்கின்றேன் என்பதனை இந்த பாதுகாப்பு வளையமானது உன்னை நல்லபடியாக பார்த்து கொண்டு தீய சக்தியிடமிருந்து உன்னை காப்பாற்றும். உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலையிடமிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்துவிடும். இப்பொழுது இவர்களிடத்தில் உனக்கு நல்ல செய்தி வர வேண்டி இருக்கிறது அல்லவா? இந்த செய்தி என்னவாக இருக்கும் என்பதை
அப்பனிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பார்த்து நீ எனக்கு இப்பொழுது என்ன செய்தாய் என்று கேட்டாய் அல்லவா? அன்று நீ உதவி செய்யவில்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? நீ உதவி வர வேண்டும், இல்லை என்றால் நான் இங்கு வராமலே போய்விடுவேன் என்று உன்னிடத்தில் அன்று சொன்ன வாய்தான் இப்பொழுது இது போன்ற பல மாற்றங்களை பேசிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்றார்கள். என் குழந்தையே, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுது சரி, மனதளவில் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கும் பொழுதும் சரி, நீதான் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தாய். நீதான் அவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையினை கொடுத்தாய். அந்த நொடி பொழுது நீ இல்லாமல் இருந்திருந்தால் இவர்கள் நிலை எப்பொழுது என்னவாகி இருக்கும் என்று சொல்லி விட முடியாது. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் இப்பொழுது உன்னை யார் என்று தெரியாதபடி நின்று கொண்டிருக்கின்றார்களே. அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை அங்கே கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கை எது நல்ல விஷயம் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். முன்னேற்றங்கள் அடைந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் அப்பன் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் என்கின்ற முடிவில் ஏற்கனவே எடுத்து விட்டேன். ஏனென்றால் இவர்கள் இப்படியே விட்டுவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள். நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னிடத்தில் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் புகுத்தி உன்னை குழப்பி விடுவார்கள். நீ பேசுவதற்கு அளவில்லை என்பதை யாரிடத்தில் எதையும் யோசித்து விடாமல் நினைக்கின்றார்கள் அல்லவா? என் குழந்தையே, நீ நினைக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை, உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற நபர்களை எல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மனசாட்சிப்படி நேர்மையாக உண்மையாக நீ நடந்து கொண்டால் போதும். இந்த அப்பன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையானதை எல்லாம் உன்னுடைய வசமாக்கி உனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நினைவில் கொண்டிருந்தால் போதும். உன் கண் முன்னே உனக்கு நடத்தும் மிகப்பெரிய உச்சத்தை தொட வேண்டிய சூழ்நிலை உனக்கு அப்பன் அமைத்து கொடுக்கப் போகின்றேன். எத்தனை பெரிய எண்ணங்கள் உனக்கு இருந்த பொழுதிலும், எத்தனை பெரிய சோதனை உனக்கு வந்த பொழுதிலும், இவை எல்லாவற்றிலிருந்தும் மீண்டும் உன்னுடைய வெற்றி இந்த அப்பன் உறுதி செய்து கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, ஒரு துரோகம் நினைப்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லது மட்டுமே செய்து வர வேண்டும். நல்லதை மட்டுமே உனக்கு பலன்களை எல்லாம் கொடுக்கும். மற்றவர்களைப் போல சூதானமாக உன் வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பலன் கொடுக்காது. நீ நல்ல வழியில் நேர்மையாக முறையில் முன்னேற்றத்தை எல்லாம் அடையத்தான் போகின்றாய். மற்றவர்கள் முன்பு நீ பெயர் சொல்லும்படி வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய். அது மட்டும் அவர்களுக்கு உனக்கும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, இதுவெல்லாம் அவர்கள் இல்லத்தில் இப்பொழுது நடக்கப் போகிறது. அவர்கள் இல்லத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை நடப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் பல வேதனைகளும் துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் இனி கொடுக்கத்தான் போகின்றது. இதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அங்கு மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எங்கு இதையெல்லாம் வெளி சொல்லிவிட்டால் அது அவர்களின் நல்லவன் என்ற போலியான பிம்பத்தை உடைத்து விடுமோ என்று சொல்லி இதையெல்லாம் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவத்திற்கான கர்ம வினைகளாகவும் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் தெரிந்தவுடன் நீயாக அவர்களின் மீது இரக்கப்படத்தான் செய்வாயோ தவிர ஒரு நாளும் மகிழ்ச்சி அடைய மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும், என் தங்கம், உனக்கு அவர்கள் செய்த துரோகத்தின் இந்த தண்டனை நிச்சயமாக அவசியம். இந்த தண்டனைகளை எல்லாம் அனுபவித்த மீண்டும் மறுமுறையும் யாரும் இது போன்ற ஒரு துரோகத்தை
பாவத்தை செய்யக்கூடாது என்ற நல்ல புத்தியானது அவர்களுக்குள் வரும். என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றி உன் வசமாக போகிறது. நீ நம்பிக்கை கொண்ட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக செய்து வந்தாலே போதும். உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நீ ஒருபோதும் தவிர்த்து விடக்கூடாது. என் தங்கமே, உனக்கென்று இந்த அப்பன் கொடுக்க நினைப்பதெல்லாம் உன்னை நிச்சயமாக நல்ல முறையில் வாழ வைக்கத்தான் போகிறது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இது போன்ற தீய மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கைக்குள் ஒருபோதும் நுழைய விடாமல் அடித்து வெளியே விரட்டிவிட வேண்டும். என் பிள்ளையே, இவர்களை விரட்டுவது என்றால் என்ன தெரியுமா? உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய செயல்களும் இவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் நல்லபடியாக மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எல்லளவும் நல்ல விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த அப்பன் கையிலிருந்து நீ பெற்று கொள்ளத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் பேரதிர்ஷ்டம் உன் கண் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் என் குழந்தை தெளிவாக நல்ல முடிவை எடுத்து விட்டால் போதும். அப்பன் சொன்னது போல இந்த துரோகம் எல்லாம் அழிந்து இனி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுவெல்லாம் உன்னை நல்லபடியாக நல்ல காரியங்களாக இருந்து என் அன்பு குழந்தை, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.